எறும்புகளின் உலகம். ஒரு பெரிய காட்டுல எறும்பு ராஜ்யம்னு ஒரு ராஜ்யம் இருந்தது. அது எறும்புகளோட உலகம். அந்த உலகத்துக்கு ஒரு தலைவனும் இருந்தாரு. அவருதான் எறும்பு ராஜா. எறும்பு ராஜா நியாயமானவராகவும் உழைப்ப மதிக்கக்கூடியவராகவும் இருந்தாரு. எல்லாருக்கும் முன்னுதாரணமா அவர் இருப்பாரு. எறும்பு ராணி எல்லார்கிட்டையும் பாசமாவும் அக்கறையாவும் இருப்பாங்க. உழைப்புல குறைவில்லாம இருக்கணும்னு அறிவுறுத்துவாங்க. எறும்பு ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளும் கடின உழைப்பாளியாவும் நேர்மையாவும் வாழ்ந்து வந்துச்சுங்க. இந்த உலகத்துக்குள்ள புதுசா ஒரு எறும்பு வந்துச்சு. அந்த எறும்பு எல்லார்கிட்டையும் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வேலையே பார்க்காம சோம்பேறியா இருந்துச்சு. ஒரு நாள் சோம்பேறி எறும்பை பத்தி கேள்விப்பட்ட ராணி அதை கூப்பிட்டு, நீ மட்டும் உழைக்காத, எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு வர சாப்பாட்டை மட்டும் கேட்டு சாப்பிடுறியே, இது தப்பில்லையான்னு கண்டிச்சாங்க. இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட ராஜாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. நம்ம ராஜ்யத்துல வேலை செய்யாதவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி சோம்பேறி எறும்ப வெளியே அனுப்பிட்டாரு. ஒரு நாள் பெரிய மழை பெஞ்சு எறும்பு ராஜ்யமே மூழ்கிற அளவுக்கு போயிருச்சு. ஆனா முன்கூட்டியே எறும்புங்கெல்லாம் வேலை பார்த்து தளம் கட்டி இருந்ததால அவங்க எல்லாரும் அதுக்குள்ள பாதுகாப்பா இருந்தாங்க. சோம்பேறி எறும்பு மட்டும் தான் பண்ண தவறால உணவு கூட இல்லாம வெளியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. தான் தவற உணர்ந்துகிட்ட சோம்பேறி எறும்பு ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு நாள் ராஜ்யத்துக்கு வந்துச்சு. ராஜா கிட்ட சோம்பேறி எறும்பு மன்னிப்பு கேட்டது. நான் இனிமே வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க ராஜான்னு கெஞ்சி கேட்டுச்சு. இத கேட்ட ராஜா சத்தமா சிரிச்சாரு. உழைக்க தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. இனிமே ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து உழைச்சு மிக சிறந்த ராஜ்யமா வாழ தொடங்கினாங்க.